வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 2026 புத்தாண்டு ராசி பலன்கள். நீங்கள் எந்த ராசி, எந்த நட்சத்திரம், எந்த வயசில் இருக்கிறீங்க, அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது, அதாவது 16 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், 12 ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. சிம்ம ராசி, குரு தசை. சிம்ம ராசியில் குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள், இந்த சிம்மராசிக்கு பலவித எதிர்பார்ப்புகள் இருக்கும். 2026 நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருப்பாங்க. சிம்மராசிக்கு நல்லா இருக்கும், அந்த யோகத்தை கொடுக்கும், இந்த யோகத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டு வருது. ஏன்னா அந்த ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் குரு, ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த அஷ்டமாதிபதி தசை 2 பாவத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய தசை குரு. எந்த வயது காலகட்டத்தில் வரும்? இந்த சிம்மராசியில் 3 நட்சத்திரங்கள், மக நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்களுக்கு 65 வயசுக்கு மேலே, அதாவது 66 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும் 16 வருடங்கள் தசாபுத்தி இந்த குரு தசைங்கிறது நடக்கும். இது மக நட்சத்திரக்காரர்களுக்கு. முன்ன பின்ன ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி இருப்புகள், அதாவது சுக்கிர தசை அப்படிங்கிறது 20 வருடங்கள் இல்லையா. ஒரு சில பேருக்கு 18 வருடம் இருக்கலாம், 16 வருடம் இருக்கலாம், 10 வருடம் இருக்கலாம், 4 வருடம் இருக்கலாம், 1 வருடம் கூட இருக்கலாம், தசாபுத்தி இருப்பை பொறுத்து. இப்போ முதல் பாதத்துல பிறந்தீங்கன்னாக்கா தசாபுத்தி இருப்புகள் 18 வருடங்கள் எடுத்துட்டோன்னு வச்சுங்களேன். 18 + 6 வருஷம் சூரிய தசை, 18 + ஒரு 6 அப்படின்னாக்கா 24. 24 வயசுக்கு பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை 34, 7 வருடங்கள் செவ்வாய் தசை 41. அதன் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை 41 ஒரு 18னா 59, 59 60 வந்துடுது. அப்போ 60 வயசுல இருந்து 76 வயசு வரைக்கும் இந்த குருமகா தசை அப்படிங்கிறது வருது. முதல் பாதத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம். சென்டர்ல 2ஆம் பாதம் முடிய 3ஆம் பாதம் ஆரம்பம் அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 10 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்குன்னு வச்சுக்கலாம். 10 + 6 சூரிய தசை 16, + 10 சந்திரன் 26, + 7 அப்படின்னாக்கா 33 செவ்வாய் தசை. இப்போ 33 வயசுல இருந்து 18 வருடங்கள் அப்படின்னாக்கா 51 வயசு வரைக்கும் ராகு தசை. அப்போ 51 வயசுல இருந்து 16 வருடங்கள் 67 வயசு வரைக்கும் இந்த குருமகா தசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும். 4ஆம் பாதத்துல இருக்கிறீங்க அப்படின்னாக்கா 2 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் வச்சுப்போம். 2 + 6ன்னாக்கா சூரிய தசை அப்படின்னாக்கா 8, 8 + 10 அப்படின்னாக்கா 18, 18 வயசு வரைக்கும் சந்திர தசை. அதன் பிறகு செவ்வாய் 7 வருடங்கள், 18 + 7 அப்படின்னாக்கா 25, 25 வயசுக்கு மேலே 43 வயசு வரைக்கும் ராகு தசை 18 வருடங்கள். இது என்னோட கணக்குப்படி வருது. உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம். அப்போ 43 வயசுல இருந்து 59 வயசு வரைக்கும் 16 வருடங்கள் அந்த குருமகா தசை அப்படிங்கிறது வரும். இதே உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு 38 வயசுல இருந்து 54 வயசு வரைக்கும் வரும். இப்போ இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கிங்க எந்த வயசுல இருக்கிறீங்க. இப்போ குரு தசை எப்படி போயிட்டு இருக்கு? குரு தசையில முதல் 10 வருஷம், பின்னாடி 6 வருஷம் இப்படியும் எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய பிரித்து சொல்லலாம், எவ்வளோ பேசலாம் குரு தசையை பற்றி. ஏன்னா ஒரு சிலர் பேருக்கு சிம்மராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லது பண்ணிட்டு வரும் குரு, ஒரு சில பேருக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு வரும். இதெல்லாம் ஒரு ஆலோசனை தான். எப்படி இருக்கு, இப்போ நல்லா இருக்கு, நல்லபடியாக போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அஷ்டம சனி முடியும் போது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கலாம், இல்லை முடிஞ்ச பிறகு பிரச்சனைகளை கொடுக்கலாம். முதல் 10 வருஷத்துல இருக்கிறீங்க, நல்லபடியாக போயிட்டு இருக்கு. இப்போ 38 வயசுல இருந்து 82 வயசு வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த வயசுல இருந்தாலும் சரி 16 வருடங்கள் தசை நடக்குது அப்படின்னாக்கா முதல் 10 வருஷத்துல இருக்கிறீங்க அப்படின்னா நல்லபடியாக போயிட்டு இருக்கு. இப்போ குரு தசை நல்லபடியாக போயிட்டு இருக்கு. இப்போ கஷ்டப்படுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா குரு தசை, குரு புத்தி, அதன் பிறகு சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு குரு பகவான் யோகராக வந்துட்டா இந்த முதல் 10 வருஷம் நல்ல பலன்களை கொடுத்துரும். ஆனால் பின்னாடி வரக்கூடிய 6 வருடம் கெடு பலன்களை கொடுத்துரும். ஏன்னா இந்த முதல் 10 வருஷத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு
இப்போ அந்த தசா புத்தி இருக்கு இல்லையா, குரு தசை அப்படிங்கிறது சனிக்கு நட்பு கிரக தசை. அதாவது இது பாசிட்டிவ். அதாவது சுப கிரகம். அது பாவ கிரகம். நீதிமான். இவர் வந்து ஒரு இதுவும் பார்ப்பார். இவர் தான் எல்லாமே அந்த கூட்டத்துக்கு ராஜா. இப்போ கோச்சார ரீதியா 6, 7, 8ல வரும்போது தசை நல்லா இருந்தா விட்டுரும். தசை சரியில்லைன்னாக்கா அவரும் சேர்ந்து கஷ்டத்தை கொடுப்பார். அதுதான் சனி. ஏன்னா கர்ம அடிப்படையில உங்களுக்கு தசை நல்லா இருக்குன்னாக்கா கொடுக்குற இடத்துல சனி வந்துடுவார். அப்போ கொடுத்து தான் ஆகணும். அவரே கொடுத்து தான் ஆகணும். வேற வழி இல்லை. ஆனா கர்ம அடிப்படையில தசை சரியில்லைன்னாக்கா மறைமுக சுப தொடர்பு. இப்போ வந்து இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதி, 2 பாவத்துக்கு அதிபதி, 5 குடையவர், 8ஆம் அதிபதி. அப்போ 8 கூடைய பலன்களை இந்த சனி பகவான் கொடுக்கணும். 5 குடைய பலன்களை கொடுக்கணும். இப்ப யார் கொடுப்பாங்கன்னாக்கா சனி தான் கொடுக்கறது. 6ஆம் இடத்துல வரும்போது, 7ஆம் இடத்துல வரும்போது, 8ஆம் இடத்துல வரும்போது 3 இடத்துலயும் அவர் எடுத்துப்பார். 7.5 சனி இருக்கு இல்லையா, 12, 1, 2 இந்த இடத்துலயும் அவர் எடுத்துப்பார். மீதி பேலன்ஸ் வந்து உங்களுக்கு, அதாவது தசைக்கு. இப்ப தசை நடக்கும்போது இந்த தசையில மறைமுக சுப தொடர்பு கொண்ட தசைகள், அதாவது இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதி வேற ஒரு லக்னமா இருந்து அந்த லக்னத்துக்கு யோக கிரகமா வந்தாலும் இன்னொரு பாவத்துக்கு, அதாவது 3, 6, 8, 12 ஆகிய பாவத்துக்கு அதிபதியாக இவர் வந்துட்டான்னு வச்சுங்களேன். அப்போ அஷ்டமாதிபதிக்கு உண்டான பலன்களை கொடுக்கணும், லக்னத்துக்கு பகை கிரக பலன்களை கொடுக்கணும். அப்போ கஷ்டத்தையும் ஒரு பக்கம் கொடுக்கும். இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு 2020க்கு பிறகு இந்த 6ஆம் இடத்துல சனி போகும்போதே ஒரு சில பேருக்கு பாதிப்புகளை கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா தசை நல்லா இருந்தா 6ஆம் இடத்துலயும் 7ஆம் இடத்துலயும் கை வைக்காது இந்த சனி பகவான். அது 8ஆம் இடத்துல வரும்போது தான் பிரச்சனை கொடுக்கும். இப்போ 6, 7 நல்லா இருந்தா இப்போ வந்து கொஞ்சம் பாதிப்புகளை கொடுத்துருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து வேலை, இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் மாத்தி மாத்தி பிரச்சனைகளை கொடுத்துருக்கணும். ஒரு ப்ரொமோஷன் கேட்டிருந்தா அந்த ப்ரொமோஷன் கிடைச்சிருக்காது. இந்த குரு தசை நடக்குது, எல்லாமே ஒரு தடங்களா இருக்கு, நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்னாக்கா மறைமுக சுப தொடர்புல இருக்கு இந்த தசை. அப்போ அஷ்டம சனியும் சேர்த்து செய்யும், கஷ்டத்தை கொடுக்கும். இதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீங்க வந்து எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிக்கங்க. இப்போ வந்து ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரொமோஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. எதிர்பார்க்காதீங்க, தானா கிடைக்கும். நீங்க கேட்டீங்கன்னா கிடைக்காது, ஆனா கேட்கலாம் கூப்பிட்டு கொடுப்பாங்க, கன்ஃபார்மா கூப்பிட்டு கொடுப்பாங்க. அது மாதிரி கேட்காம எப்படி சார் கிடைக்கும்? தெரியும் அவங்களுக்கு. ரொம்ப நாள் கஷ்டப்படுறாரு, ரொம்ப நாளா இருக்காரு, நல்லா வேலை செய்யறாப்புல, எதையும் பெருசா எதிர்பார்க்க மாட்டாருன்னு கூப்பிட்டு கொடுப்பாங்க. அது வாய்ப்புகள் இருக்கு, 90% வாய்ப்பு இருக்கு. நீங்க கேட்டீங்கன்னா அது வேற மாதிரி வந்து நிற்கும். இவருக்கு என்ன இப்போ அவசரம் அப்படின்ற மாதிரி. இல்லைன்னா உங்களுக்கு ஆகாத நபர்கள் ஏதாவது ஒன்று சொல்லி எதனா ட்விஸ்ட் பண்ணி விட்ருவாங்க. அது மாதிரி நிறைய நெருக்கடிகளை கொடுக்கும். இருந்தாலும் இது சனிக்கு நட்பு கிரக தசை. ஆனா அவ்வளோ கெடுபலன்களை கொடுக்காது. நீங்க கேட்டு பாருங்கலாம் சொல்ல மாட்டேன், ஆனா கேட்காம இருக்கிறது நல்லது. ஒண்ணு. இன்னொன்னு, வேலை மாத்தணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை மாத்தணும் அப்படின்னாக்கா ஒரு வேலையை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த வேலையை மாத்துங்க. வேலையை விட்டுட்டு வேலையை மாத்தாதீங்க. வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் மனசஞ்சலங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. இது மாதிரி இந்த தசையில மறைமுக சுப தொடர்பு கொண்ட தசைகள் யாராருக்கெல்லாம் 2020க்கு பிறகு இந்த குரு தசை சரியில்லையோ இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். 2020 இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஒன்று நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா இந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுத்தாலும் சமாளிச்சிருவீங்க. அப்படி எடுத்துங்க. முதல் 10 வருஷத்துல இருக்கிறவங்க. பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடத்துல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த குருதசை சுக்கிர புத்திக்கு பிறகு அந்த சுக்கிர புத்தி, அதன் பிறகு சூரிய புத்தி, சந்திர புத்தி எல்லாமே இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய புத்திகள். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் சனி பகவானுக்கு பகை கிரக புத்திகள். அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் வலுவா இருந்தா மட்டுமே உங்களுக்கு இந்த குருதசை அப்படிங்கிறது நல்லா இருக்கும். ஆனா வலுவா இல்லை, கொஞ்சம் மறைமுகத்துல இருக்கு. எல்லாமே இப்ப தசா நடத்தக்கூடிய குருவுக்கு மறைமுகத்துல இருக்கு, அதாவது மறைவு ஸ்தானத்துல இருக்கு. அங்கிருந்து எண்ணி பார்த்தீங்கன்னாக்கா 3, 6, 8 வந்துடும், 12 வந்துடும். அது மாதிரி மறைமுகத்துல இருக்கு, மறைமுக ஸ்தானத்துல இருக்கு அப்படின்னாக்கா குரு பகவானுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். அது கொஞ்சம் உஷாரா இருக்கணும். எப்படி பார்த்தாலும் பின்னாடி வரக்கூடிய அந்த 6 வருடத்துல கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருப்பீங்க. இது மட்டும் இல்லாம இந்த லக்னம் ஓகே, வேற லக்னமா இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்துட்டா குரு நன்மை செய்யாது, கஷ்டத்தை தான் கொடுத்துட்டு இருக்கும். ஏன்னா இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதி வேற லக்னத்துக்கு வந்து யோகாதிபதி கிடையாது. அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் குருவா வந்துச்சுனாக்கா, அதாவது சுக்கிரனோட லக்னங்களுக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதனுடைய லக்னங்களுக்கெல்லாம் அந்த குரு நன்மை செய்யாது. அப்போ 2 பலன்களை கொடுக்கும், கஷ்டத்தையும் கொடுக்கும், நல்லதையும் கொடுக்கும். இது மாதிரி இருந்துச்சுனாக்கா சனி பகவானும் சேர்ந்து கஷ்டத்தை கொடுக்கும். நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் இதுதான். இதுல நிறைய டீட்டெயில் இருக்கு. ஏன்னா அது சொல்றதுக்கு உண்டான டைம் வந்து பத்தாது. பேசினா அது பேசிட்டே போகலாம். ஏன்னா எங்கேயோ எடுத்து எங்கேயோ போய் முடிக்கிறோம், அது வேற கதை. நிறைய பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு கட்டத்தில் எடுப்போம்,
அது எங்கே போய் முடியும்? அது கோர்த்துக்கினே போயினே இருக்கும். நிறைய பேசலாம் அந்த குரு தசையை பற்றி. அஷ்டமாதிபதி தசைங்கிறதுனால தான் கொஞ்சம் மைனஸாக சொல்கிறேன். பூர்வ புனி ஸ்தானாதிபதி தசை இல்லையா இது ராசிக்கு. அப்போது வாரிசுகளுக்கு வந்து நல்ல சிறப்பு. எந்த வயசுல இருந்தாலும் சரி, இப்போ 38 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும் இருக்கிறீங்க. இந்த குரு தசையில் எந்த வயசில் இருந்தாலும் சரி 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வாரிசுகளுக்கு சிறப்பு. அவங்களுக்கு படிப்பு வயசுல இருந்தால் படிப்பு நல்லா இருக்கும். இன்னொன்று திருமண வயசுல இருந்தால் திருமணம் நடக்கும். அந்த சுப விசேஷங்கள்லாம் நடக்கும். இப்போ வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது மாதிரி ஒரு பக்கம் கஷ்டத்தை கொடுத்தாலும் வருமான குறைபாடுகள் கொடுத்தாலும் இழுபறியாக இருக்கும். வர வேண்டியது கொஞ்சம் லேட்டாக வரும், முன்ன பின்ன வரும். ஆனால் ஒருத்தர் வீடு கட்டிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டுறது கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நிறைய தடை தாமதங்கள் எடுத்தங்க ஒருத்தரும் முடிக்க முடியாது. ரொம்ப அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறும். அது மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் இந்த தசை கொடுக்கும், இன்னொரு பக்கம் சனி கெடுக்கும். சனி வந்து அதை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணினே இருக்கும். கெடுக்குன்னு சொல்ல முடியாது நெகட்டிவாக, அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணினே இருக்கும். அது வந்து காலதாமதத்தை ஏற்படுத்தும் அந்த சனி. ஏன்னா ராசிக்கு 6, 7 குடையவர் கடனை கொடுப்பார். எப்படியும் உங்களுக்கு ஜாதகத்தில் வந்து இந்த குரு சரியில்லைன்ற பட்சத்தில் கடன் அமைப்பு கொடுத்துரும். எப்படியோ ஒரு கடனை வச்சிரும். ஒருத்தருக்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சுனாக்கா அந்த குரு பகவான் நிறைய கடன்கள், கடன் மேலே கடன். நல்லா இருந்ததுனாக்கா சுப கடன்கள், வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டிக்காக ஒரு வீடு லோன் வாங்குறது, அது மாதிரி வண்டி வாகனத்துக்காக லோன் வாங்குறது, சின்ன சின்ன கடன் இருக்குது சார், சும்மா அதெல்லாம் கட்டி முடிச்சலாம் அப்படின்வாங்க. அது மாதிரி சுப கடன்கள். இப்போ 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரு கடன் வாங்கி வீடு கட்டுறதோ இல்லை வந்து சுப விசேஷம் பண்ணுறதோ, வீட்டில் திருமணம் பண்ணுறதோ, அது மாதிரி கடன் இல்லாத இருக்க மாட்டாங்க. அது மாதிரி ஆனால் அது நல்ல கடனாக இருக்கும். அது வந்து வருமானத்துக்கும் அதை கட்டுறதுக்கும் கரெக்டாக இருக்கும், பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மாதிரியும் ஒரு சில பேருக்கு இருக்குது. இப்போ குரு அப்படிங்கிறது சுபகிரகமா இல்லை அசுபகிரகமா? இது வந்து சுபகிரகம் தான். அஷ்டமாதிபதியாக வந்தால் கூட சுபகிரகம் தான். ஒரு சில பேருக்கு 8ஆம் இடத்துல குரு இருந்து தசை பண்ணும். அஷ்டமாதிபதி தசை 16 வருஷமும் கெடுக்காது, சூப்பராக இருக்கும். 16 வருஷமும் நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனால் இன்னொன்று, அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் ஒன்று இருக்கு இல்லையா, ராகு இருக்கக்கூடாது, கேது இருக்கக்கூடாது, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துரும். அந்த இடத்துல அதாவது குரு சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகம் பாவ கிரகமாக இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் சரி, தனித்த குரு நல்லா இது பண்ணும். அந்த இடத்துல இருந்தால் வேற இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய அதாவது கிரகங்கள் எது இருந்தாலும் சரி, எங்கேயுமே எங்கே இருந்தாலும் இப்போ குருதசை நடக்குதுனாக்கா கூட இருக்கக்கூடிய கிரகங்கள் பாவ கிரகமாக இருக்கக்கூடாது. இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்துச்சுனாக்கா நன்மை. இது ராகு கேதுவோட சேர்ந்து இருந்து தசை பண்ணால் கொஞ்சம் பிரச்சனை. இதனால தான் இப்போ இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் குரு தசை நடக்குதுனாலும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு பிரச்சனை, வேலை வாய்ப்பில் வந்து சரியாக வந்து முன்னுக்கு வர முடியாமல் இருக்கிறது, இல்லை சேமிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். இது மாதிரி மாட்டி தசை பண்ணிச்சுன்னா அதே ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க. அதாவது நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ அஷ்டம சனியில் எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு கவலைகள் இருக்கும். அவங்களுக்கு வேலை ஒருத்தருக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம், கவர்மெண்ட்டில் இருப்பாங்க, ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம், நல்ல வருமானம் வந்துன்னு இருக்கும், சைடில் நிறைய வருமானம் வந்துட்டுருக்கோம். இன்னொன்று வந்து அரசியலில் இருப்பாங்க, அவங்களுக்கும் நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்துட்ருக்கு, ஏதோ ஒன்று போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் வீட்டில் நிறைய நெருக்கடிகளை அனுபவிப்பாங்க, நிறைய பிரச்சனைகள், பசங்களுக்கு வந்து வாரிசல் ஏதோ ஒன்று, அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகளை கண்ணாவனு எப்போ என்ன ஆகுன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து அந்த நெருக்கடிகளை கொடுக்கும். எப்படியும் இந்த அஷ்டம சனி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பின்னாடி வரக்கூடிய 6 வருஷத்துல இருக்கிறீங்கனாக்கா தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அந்த அளவுக்கு வேலை பாதிப்பு வராது. இந்த 2026ல் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத கடன் வாங்காதீங்க, தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஒரு ஆலோசனை எடுத்துக்கங்க. அதாவது உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிங்க. ஏதாவது மாற்றணும் செய்யணும் அப்படின்னாக்கா, ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் இல்லை புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. ஏன்னா நிறைய பேர் வந்து நெருக்கடியில் இருப்பாங்க, ஆரம்பிச்சே ஆகணும், அதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு வேற வழி இல்லாமல் செய்வாங்க. அது மாதிரி வந்து ஒரு நெருக்கடியை கொடுத்துரும். அதுக்காக உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு நீங்கள் பண்ணுறது நல்லது. நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்க போறீங்க சிம்மராசிக்காரர்கள். இன்னொரு 1.5 வருஷம் இருங்க, கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லா கஷ்டமும் முடிய போகுது. இப்போ நல்லது தான் வரும். இதன் பிறகு அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இந்த சனி பகவான். நன்றி.